ஹாய் விவர்ஸ். சாதத்தை உதுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் புளி, நிறைய வெங்காயம், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், எண்ணெயை காஞ்சாடிச்சு கடுகு போட்டுட்டேன். கடலப்பருப்பையும் போட்டாச்சு. போட்டு நல்லா வறுத்துட்டோம். முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜீரகத்தையும் போட்டு நல்லா வறுத்துடலாம். ஜீரகம் வருந்ததும் நிறைய அதாவது உதுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தான் இது. வெங்காய சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளியையும் கொஞ்சமாக, அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கான புளி மட்டுமே எடுத்து ஊற்றுருக்கோம். அந்த புளியோட அந்த ஈரத்தன்மை எல்லாமே போயிட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவிட்டு உதுத்து எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை அப்படியே போட்டு கிண்டி கிளறி எடுத்து நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான வெங்காய